நிறைய காய்கறிகள் போட்ட ஒரு வெள்ளை குருமா. இது நான் இடியப்பத்துக்காக நான் பண்ணியிருக்கேன். நல்ல சூடான இடியாப்பம், அது கூட இந்த வெள்ளை குருமா, அது கூட தேங்காய் பால். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இதை நம்ம வீட்டில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோடய ஸ்டைலில் இந்த வெஜ் குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் கேரட், பச்சை பட்டாணி, பீன்ஸ், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு 400 கிராம் எடுத்திருக்கேன். இதுக்கு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கீறி வச்சுருக்கேன். இப்போது இந்த இஞ்சியையும் பூண்டையும் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிறேன். பேஸ்ட் இருந்தால் நீங்கள் பேஸ்ட்டு போட்டுக்கலாம். ஆனால் பேஸ்ட்டாக போடுறதுக்கும் இந்த மாதிரி தட்டி போடுறதுக்கும் ஃப்ளேவரில் நிறைய வித்தியாசப்படும். இப்போது நான் ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் சோம்பு, இதுக்கு தேவையான கரம் மசாலா என்னென்னா சின்ன சின்னதாக ஒரு 2 துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 2 அன்னாசிப்பூ, இந்த அன்னாசிப்பூ இந்த குருமாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். இதுக்கு கொஞ்சம் கல்பாசிப்பூ. இதை நான் சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப பொன்னிறமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த வெஜ் குருமா ரொம்ப ரிச்சாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது தட்டி வச்ச இஞ்சியையும் பூண்டையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் பேஸ்ட்டாக போட்டிங்கன்னா தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் போட்டுக்கோங்க. இப்போது இது ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகாய் 2ஐயும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி ரொம்ப உடஞ்சி வதங்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக ஓரளவு கசிஞ்சு வதங்கினாலே போதும். ஏன்னா ரொம்ப கலர் மாறிடும். இப்போது நல்லா கட் பண்ணி வச்ச காய்கறிகளை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட் நிறைய போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு கம்மியாக போட்டுக்கோங்க. பீன்ஸ், கேரட் மட்டும் நிறைய போட்டுக்கோங்க. இது கூட காலிஃப்ளவர் இருந்தால் காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றி, உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் வேக விடலாம் மூடி போட்டு. இப்போது அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய மூடி தேங்காய், காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய், கொஞ்சம் சோம்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை. இதுதான் இதோட அரைக்கிறதுக்கு தேவையானது. இதை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை ஓரளவு போட்டால் போதும். ரொம்ப போட்டால் ரொம்ப கொல கொலன்னு ஆகிடும். இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. இப்போது அரைச்ச விழுதை நான் அதில் சேர்த்துக்கிறேன். இப்போது பூரி சப்பாத்திக்கு வேணும்னா இந்த கெட்டியான பதத்தில் இறக்கிக்கலாம். ஆனால் நான் இதை இடியாப்பத்துக்கு பண்ணுறதுனால கொஞ்சம் நல்லா கொதிக்கிற சுடு தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு வேணும்னா செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். நான் உப்பு கொஞ்சம் பத்தலை, முதல்ல போட்ட உப்பு. இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்குது. இது ரொம்ப தலை கொதிக்கக்கூடாது. லேசாக ஓரளவு லேசாக கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டேன். புதினா வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்தே போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் இதை மூடி வச்சுக்கலாம். இப்போ இந்த வெள்ளை குருமா ரெடி ஆயிருச்சு. இது ரொம்ப ரிச்சாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும்.
இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.